டாடா மோட்டார்ஸ் பேசஞ்சர் வெஹிக்கிள் ஒரு பெரிய அப்டேட் வந்து நடந்திருக்கு. ஏற்கனவே நிறைய அப்டேட்ஸ் வந்து குடுத்தாங்க. பட் ஆனா இப்ப அந்த ஈவியை ஃபோக்கஸ் பண்ணி நிறைய அப்டேட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அந்த ஈவி லைனப்ல எப்படி அந்த பிளான் வச்சிருக்காங்க அப்படின்னா, இப்ப கரண்டா அவங்ககிட்ட இருக்குது 6 புது ஈவி மாடல்ஸ் வந்து இருக்கு. பட் ஆனா இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல என்ன ஆட் பண்ண போறாங்க அப்படின்னா, பினான்சியல் இயர் 31க்குள்ள 4 புது மாடல்ஸ் வந்து ஈவிக்காக வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் 10 ரீஃப்ரெஷ் பண்ணப்பட்ட மாடல்ஸ் வந்து லான்ச் பண்ண போறதா சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இருக்குது 6 இப்ப புதுசா லான்ச் பண்ண போறது 4. சோ பினான்சியல் இயர் 31ல 10 புது மாடல்ஸ் வந்து இவங்க கையில வந்து இருக்கும். ஃபுல்லாவே ஈவி ஃபோக்கஸ்டா வந்து இருக்கும். அண்ட் தென் ரீஃப்ரெஷும் வந்து பண்ணியிருப்பாங்க ஈவி மாடல்ஸ் இப்ப இருக்கிறத. அப்புறம் இவங்க வந்து ஏற்கனவே டார்கெட் பண்ண ஏரியாஸ் வந்து என்னவா இருக்கு அப்படின்னா, இவியை சேல் பண்றது எல்லாமே புது கஸ்டமர்ஸ்க்கு வந்து சேல் பண்ணுவாங்க. பட் ஆனா இதுக்கப்புறம் இவங்க கிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருக்க அந்த கஸ்டமர்ஸ் கிட்ட வந்து ஈவியோட அந்த ஒரு பெனிஃபிட்ஸ்லாம் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணி ஈவி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெகுலரா வாங்கிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் வந்து கொடுக்க போதா சொல்லியிருக்காங்க. இப்ப ஈவியோட சேல்ஸ் பொறுத்தல ஈவியோட சேல்ஸ் நல்லா தான் வந்து இருக்கு. பட் ஆனா பினான்சியல் இயர் 31ல வந்து இப்ப பேசஞ்சர் வெஹிக்கிள்ல ஓவரால் சேல்ஸ் ஆயிட்டு இருக்குதுல 100 வண்டியில 30 வண்டி பார்க்கும்போது அது ஈவி வண்டியா தான் இருக்கணும் அப்படின்றது இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்கு. அப்புறம் இவங்க வந்து பெருசா வந்து பாத்தீங்கன்னா பேட்டரி டெக்னாலஜில ஃபோக்கஸ் பண்ண பார்த்தா சொல்லியிருக்காங்க. இப்ப கரண்டா இருக்கிற ஈவி பேட்டரிஸ் இருக்கு பாத்தீங்களா, அதை விட நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வரப்போற பேட்டரிஸ் வந்து 2ல இருந்து 3 மடங்கு டிரைவிங் ரேஞ்ச் வந்து அதிகமா வந்து இருக்க போகுது. 3 மடங்கு ஃபாஸ்டரான சார்ஜிங் வந்து இருக்க போகுது. 20ல இருந்து 23% அவங்களோட எனர்ஜி டென்சிட்டி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. சோ இது எல்லாமே ஃபியூச்சர் ஈவி ஸ்ட்ராட்டஜி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்தது அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்க போகுது. ஐடிசி சேர்மன் வந்து நிறைய விஷயம் வந்து பகிர்ந்திருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சேர்மன் சஞ்சீவ் புரி அவர்கள் என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப எல்லா பிசினஸ்மே வந்து ப்ரிப்பேர் ஆகணும். அதாவது ஐடிசி பிசினஸ் எல்லாமே ப்ரிப்பேர் ஆக போறது டர்ன் வேர்ல்டுக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. டர்ன் வேர்ல்டு அப்படின்னா டர்னுக்கான அந்த ஒரு ஃபுல் ஃபார்ம் என்ன சொல்றாரு அப்படின்னா, டர்புலன்ஸ், அன்சர்டனிட்டி அண்ட் ரேபிட் சேஞ்ச். இதுக்காக வந்து ஃபோக்கஸ் பண்ணி இறங்குங்க உள்ள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் கம்பெனி வந்து அவங்க கிட்ட ஸ்ட்ராங்கான பிராண்ட்ஸ் இருந்தா கூட அதுல நீங்க வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம பெரிய சைஸ்ல வந்து நம்ம சக்சஸே ஆனால் கூட அதுல வந்து டிபெண்ட் பண்ணி இருக்காம இதுக்கப்புறம் புது ஃபேஸ்க்கு வந்து நம்ம போய் ஆகணும். ஐடிசி நெக்ஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி வந்து எடுத்துட்டு வருவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி கீழ வந்து ஏஐ ஃபோக்கஸ்டாவும் அண்ட் தென் டிஜிட்டல் டெக்னாலஜி ஃபோக்கஸ்டாவும் இனோவேஷன் ஃபோக்கஸ்டாவும் சஸ்டைனபிலிட்டி ஃபோக்கஸ்டாவும் ஸ்ட்ராங்கான சப்ளை செயினை வந்து பாத்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இது வந்து இருக்கணும். மெயினா இந்த ஒரு பிளான் எல்லாமே எங்க யூஸ் பண்ண போறோம் அப்படின்னா அக்ரிகல்ச்சர், மேனுஃபேக்சரிங், டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காரு. ஐடிசி வந்து அவங்களோட எல்லா பிசினஸையும் கனெக்ட் பண்ணி ஒரே இடத்துல வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ண போறாங்க. அதனால பெட்டர் எஃபிஷியன்சி வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ். அதாவது இவங்களோட பிசினஸ்ல என்னென்ன இருக்கு, எஃப்எம்சிஜி, பேப்பர் போர்ட் பிசினஸ், அப்புறம் வந்து இங்க டொபாக்கோ பிசினஸ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே பிளாட்ஃபார்ம்குள்ள எடுத்துட்டு வர போறாங்க. அது எப்படின்றத டீட்டெயிலா வந்து பார்ப்போம். இப்போதைக்கு நான் சிகரெட் பிசினஸ் மட்டுமே இவங்களோட ரெவன்யூ வந்து பொறுத்தல 3ல 2 மடங்கு ஐடிசியோட ரெவன்யூ வந்து வரது நான் சிகரெட் பிசினஸ்ல இருந்து வர ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு நல்ல சைனா வந்து இருக்கு. ஸோ நான் சிகரெட்டோட அந்த ஒரு பிசினஸ் ரெவன்யூமே வந்து ஏறுது. ஸோ இப்போ இந்த ஐடிஸோட அந்த ஒரு எஃப்எம்சிஜி சிகரெட்ஸ் மட்டும் தாண்டி இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இது எல்லாம் ரெண்டுத்தையும் தாண்டியுமே டிஜிட்டல் ரூரல் சர்வீசஸ், லைஃப் சயின்சஸ், அப்புறம் சஸ்டைனபிள் மெட்டீரியல்ஸ் இங்க வந்து ஃபோக்கஸ் பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா இவங்க கிட்ட எக்ஸ்பர்டைஸ் வந்து ஏற்கனவே அக்ரிகல்ச்சர்ல வந்து இருக்கு. ஸோ அண்ட் தென் இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா டொபாக்கோ ரிசர்ச், பேப்பர் டெக்னாலஜி இந்த இடத்துலயுமே நிறைய எக்ஸ்பர்டைஸ் வந்து இருக்கு. இது மூலமா புது பிசினஸ் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண மாதிரி எடுத்துட்டு வர போறோம்னு சொல்லியிருக்காங்க. ஐடிசி மாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்கு. இது வந்து ஒரு டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் பிளாட்ஃபார்ம். இதுல வந்து இப்ப 2.6 மில்லியன் ஃபார்மர்ஸ் வந்து இருக்காங்க 11 ஸ்டேட்ஸ்ல. இவங்களோட டார்கெட் வந்து ஏத்த போறதா சொல்லியிருக்காங்க. 1 crore ஃபார்மர்ஸ் வந்து உள்ள எடுத்துட்டு வர போறதா சொல்லியிருக்காங்க. இந்த பிளாட்ஃபார்ம் உள்ள வந்தாங்க அப்படின்னா இங்க ஃபார்மர்ஸ்க்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்கும். ஏஐ பேஸ்டான ஃபார்மிங் அட்வைஸ் வந்து கொடுப்பாங்க, மார்க்கெட் ஆக்சஸ் வந்து கொடுப்பாங்க, ட்ரோன் சர்வீஸ் கொடுப்பாங்க, கிரெடிட் கொடுப்பாங்க தேவை அப்படின்னா. அப்புறம் வந்து இவங்களுக்கு ஃபார்மர்ஸ்க்கான இன்புட்டும் வந்து கொடுப்பாங்க. ஸோ இது எல்லாமே ஃபார்மர்ஸ்க்கு ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்திருக்கும். அவங்க எல்லாருமே இங்க ஐடிசி மாஸ்க்குள்ள வந்து வருவாங்க. அண்ட் தென் இவங்களோட டொபாக்கோ ரிசர்ச் பிளாட்ஃபார்மையுமே வந்து யூஸ் பண்ணிட்டு பார்மசூட்டிக்கல் கிரேட் நிக்கோடைன் வந்து பாத்தீங்கன்னா தயாரிக்க போதா வந்து சொல்லியிருக்காங்க. இது இந்த ஹெல்த் கேர் பிசினஸ் அப்ளிகேஷன்ஸ்குள்ள வந்து வரும். இது வந்து எபிட்டா பாசிட்டிவா வந்து இப்போதைக்கு வந்து இருக்கு. பேக்கேஜிங் பிசினஸ் பொறுத்தளவுல இப்போதைக்கு ஃபைபர் பேஸ்டான ஒரு பேக்கேஜிங் வந்து எடுத்துட்டு வர போதா சொல்லியிருக்காங்க. அதை டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருக்கதா சொல்றாங்க. ரீசைக்கிளபிளா வந்து இது இருக்க போகுது. இதுக்கு முன்னாடி இருக்கு சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்கா வந்து இருக்குது. இதுக்கப்புறம் ரீசைக்ளிங்கா வந்து இருக்க போகுது. செஞ்சுரி பல்ப் அப்புறம் பேப்பர் அக்விசிஷன் வந்து பண்ணாங்க பாத்தீங்கன்னா, இதோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி உள்ள வரும்போது இன்னும் சூப்பராக ப்ரொடக்ஷன் வந்து பண்ண முடியும். ஸோ இது எல்லாமே ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்கு. ஓவராலா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஐடிசி கிட்ட 250க்கும் மேற்பட்ட ஃபேக்டரிஸ் வந்து இருக்கு. 7500க்கும் மேற்பட்ட எம்எஸ்எம்இ பார்ட்னர்ஸ் வந்து இருக்காங்க. 70 லட்சம் ரீட்டைல் அவுட்லெட்ஸ் வந்து இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து கம்பைன் பண்ணி ஒரு இடத்துல வந்து யூஸ் பண்ணிட்டு ஸோ இதுக்கப்புறமேட்டுக்கு அக்ரிகல்ச்சர் வந்து மெயின் ஃபோக்கஸ் ஆகும், மேனுஃபேக்சரிங் மெயின் ஃபோக்கஸ் ஆகும் வந்து பண்ண போதா வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் மெயினா வந்து இருக்குது டிஸ்ட்ரிபியூஷனையும் ஃபோக்கஸ் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இதெல்லாமே கம்பைன் பண்ணி பண்ற ரீசன்னால இந்த ஒரு கம்பெனிக்கு எல்லாமே இன்டெகிரேட் வந்து ஒரே பிளேஸ்ல ஆகிற ரீசன்னால பெட்டரான காஸ்ட் கண்ட்ரோல் வந்து இருக்கும். ஃபாஸ்டாவும் பிசினஸ் வந்து க்ரோ பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இந்த கம்பெனி இவங்க எதிர்பார்த்த லெவலோட ஸ்கேலபிள் பண்றதுக்கு இன்னும் ஈஸியா வந்து இருக்க போகுது. இது எல்லாமே எங்க ஐடிசிக்கு ஒரு குட்டான அப்டேட்டா இருந்திருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல ஒரு நல்ல அப்டேட் வந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி இருந்த சேர்மனான அட்டானு சக்கரவர்த்தி வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க்ல இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் இந்த பர்சனல் எத்திக்ஸ் வந்து ஒர்த்து வரல அப்படின்ற மாதிரி வெளியே போயிட்டுன்னு சொல்லாரு பாத்தீங்களா. இது சம்பந்தமா இன்டர்னல் டீம் வந்து உள்ள போட்டுருந்தாங்க. 2 இன்டர்னல் டீம் வந்து உள்ள இருந்தாங்க. அந்த 2 இன்டர்னல் டீம் 3 மாசமா இப்ப ஃபுல்லா ஆடிட் பண்ணிட்டு ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதுல என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு டீட்டெயிலா வந்து பார்ப்போம். சோ இங்க வந்து சேர்மன் சொன்ன மாதிரி அவரு என்னெல்லாம் விஷயம் எடுத்து வச்சாரோ அதுக்கேற்ற மாதிரி இங்க எவிடன்ஸ் எதுவுமே ப்ராப்பரா வந்து ஃபைண்ட் அவுட் வந்து பண்ணப்படல.
அவர் வச்ச அலிகேஷன்ஸ்க்கு ப்ராப்பரா வந்து இருக்கிற மாதிரி எதுவுமே தெரியல. இன்வெஸ்டிகேஷன் ப்ராசஸ்ல லாஸ்ட் ஒரு 3 மாசமா ரிவ்யூ வந்து பண்ணாங்க. 1000க்கும் மேற்பட்ட டாக்குமெண்ட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமின் பண்ணாங்க. அண்ட் தென் இன்டர்வியூ வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் பண்ணி இண்டிபெண்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் சீனியர் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து பேசினாங்க. அப்புறம் இவங்க போர்ட் டிசிஷன்ஸ் எடுத்த எல்லா டாக்குமெண்ட்ஸையும் வந்து பாக்குறாங்க. கவர்னன்ஸ் ப்ராசஸையும் வந்து பாக்குறாங்க. எல்லாமே ப்ராப்பரா இவங்க என்ன மாதிரியான கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதை வந்து ஃபாலோ பண்ணப்பட்டிருக்கு. பெருசா எந்த ஒரு லேப்ஸஸுமே இல்ல அப்படின்றது ஐடென்டிஃபை வந்து பண்ணப்பட்டிருக்கு. அதனால கிளீன் ஷீட் வந்து கொடுத்துட்டாங்க. இங்க HDFC பேங்க் சூப்பரா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. MD and CEO சசிதர் ஜெகதீசன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரோட டென்யூரை இன்னும் கொஞ்சம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. அதுக்கான சப்ஜெக்ட் அப்ரூவல் வந்து கொடுத்துருக்காங்க. RBI தான் அதுக்கப்புறம் ஓகே வந்து பண்ணணும். ஸோ ஓவராலா என்ன சொல்றாங்க அப்படின்னா எந்த ஒரு எவிடன்ஸும் வந்து கையில சிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க அட்டார்னி சக்கரவர்த்திக்கு. இதுதான் இண்டிபெண்டன்ட் லீகல் டீம்ஸ் வந்து ரிப்போர்ட்டா வந்து இருக்கு. ஸோ இது வந்து இன்வெஸ்டர் கான்ஃபிடன்ஸ் HDFC பேங்க்ல வந்து எடுத்துட்டு வரும். நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அதுக்கான ஷேர் பிரைஸ் ரிஃப்ளெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பஜாஜ் ஆட்டோ வந்து நிறைய பிளான்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. நீரஜ் பஜாஜ் என்றவங்க தான் இதோட சேர்மன். ஸோ அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா கம்பெனி வந்து இதுக்கப்புறம் ஒரே இடத்துல வந்து டிபெண்டன்ஸ் பண்ணி இருக்கக்கூடாது. கம்பெனி வந்து எல்லா பிசினஸ்லயும் வந்து க்ரோ ஆகணும். லைக் வந்து EV, பிரீமியம் பைக்ஸ், எக்ஸ்போர்ட்ஸ், ஃபினான்சிங், டெக்னாலஜி எல்லா இடத்துலயுமே நம்ம ஒன்றும் க்ரோ ஆகணும். ஒரே இடத்துல டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இப்போதைக்கு ஃபினான்ஷியல் 2026 பொசிஷன் எப்படி இருக்கு? 58,000 கோடி ரூபாய்க்கான ஸ்டாண்டர்ட் லோன் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 63,000 கோடி ரூபாய்க்கான கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. 18,000 கோடி ரூபாய் இவங்க கிட்ட சர்ப்ளஸ் கேஷா வந்து இருக்கு. இது வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வச்சுக்க போறாங்க. கம்பெனி வந்து EV பிசினஸ் வந்து ஃபோக்கஸ் பண்ண போறாங்க. 100க்கும் மேற்பட்ட கண்ட்ரீஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. இது ஃபுல்லாக அவங்க KTM பிராண்ட் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு குளோபல் பிரசன்ஸ் வந்து இருக்கு. அது மூலமா இதை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க போதா சொல்லியிருக்காங்க. அண்ட் தென் பஜாஜ் ஆட்டோவும் புது டெக்னாலஜி இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ப்ராடக்ட் இன்னோவேஷனுக்காக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாமே இந்த கம்பெனிக்கு சக்சஸ் ஆகும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. டொமஸ்டிக் மோட்டார் மார்க்கெட் ஷேர் வந்து பார்க்கும்போது 15.6% குறைஞ்சிருச்சு. இதுக்கு முன்னாடி 16.6%, கிட்டத்தட்ட 1% வந்து மார்க்கெட் ஷேர் வந்து விழுந்துருச்சு. ஸோ இதை வந்து காம்பன்சேட் பண்ற விதமா 125cc மோட்டார் சைக்கிள் வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. அது லான்ச் பண்ணாங்க அப்படின்னா திரும்ப இந்த மார்க்கெட் ஷேர் பிடிச்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஏஷியன் பெயிண்ட்ஸோட ஹோம் டெக்கர் பிராண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய வந்து இருக்கு. ஸ்லீக், SS, ஒயிட்டிக் அப்படின்ற நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்கு. இது எல்லாமே ஒரு 4 வருஷமா பெருசா growth வந்து கிடையாது. ஸ்டாக்னட்டா தான் வந்து இருக்கு. இதுலயே வெதர் சீல்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அது வந்து நல்ல growthல வந்து இருக்கு. மீதி இருக்க பிராண்ட்ஸ் எதுவுமே வந்து பெருசா growth வந்து கிடையாது. ஏஷியன் பெயிண்ட்ஸ் வந்து கண்டினியூவா எங்க ஃபோக்கஸ் பண்ண போறாங்க அப்படின்னா கம்ப்ளீட்டான ஹோம் டெக்கர் சொல்யூஷன்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஒரு கம்பெனியா வந்து மாறப்பதா சொல்லியிருக்காங்க. பியூட்டிஃபுல்லான ஹோம் ஈகோசிஸ்டம் வந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்ற பிளான்ல தான் வந்திருக்காங்க. அதுதான் அவங்களோட லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜியும் கூட. பட் ஆனா இதெல்லாம் சேலஞ்சஸ் வந்து நிறைய வந்திருக்கு. இவங்களுக்கு காம்படிட்டர் பிராண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்காங்க. ஜாக்வேர், செரா, அப்புறம் வந்து இங்க கோத்ரேஜ் கிச்சன்ஸ் இந்த மாதிரி நிறைய பிராண்ட்ஸ் வந்து இருக்காங்க. இதனால மார்க்கெட் ஷேர் பிடிக்கிறது கஷ்டப்படுறாங்க. அனலிஸ்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இப்போதைக்கு 4% தான் ஏஷியன் பெயிண்ட்ஸோட ரெவன்யூல வந்து ஹோம் டெக்கர் பிசினஸ் வந்து இருக்கு. அதை 10% டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. அது கம்மிங் இயர்ஸ்ல வந்தது அப்படின்னும் போது இந்த ஏஷியன் பெயிண்ட் பிசினஸ்க்கு அது ஒரு பெரிய பெனிஃபிட்டா வந்து இருக்கும். ஹோம் டெக்கர் பிசினஸ்லயும் இவங்க வந்து ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. கோட்டக் மஹிந்திரா பேங்கோட CEO அசோக் வஸ்வானி அப்படின்றவங்க வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப் டவுன் வந்து ஆக போதா சொல்லியிருக்காங்க. 31 டிசம்பர் அப்ப இவங்களோட டென்யூர் வந்து முடியுது. அதுக்கப்புறமா அனதர் டேர்ம் வந்து இவங்க வந்து எடுத்துக்க ஆசைப்படல. ஸோ இந்த பேங்க் வந்து ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. புது CEO தேர்ற ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ RBIயோட அப்ரூவலோட இங்க வந்து புது CEO வந்து அப்பாயின்மெண்ட் வந்து பண்ணிடுவாங்க. இங்க வந்து இன்டர்னல்ல இருந்து நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கையில கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னலாவும் நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கையில கொடுத்துருக்காங்க. RBI வந்து அப்ரூவல் வந்து கொடுக்கணும். இங்க மேஜரா பஜாஜ் ஃபைனான்ஸ்ல இருந்து ஒருத்தவங்க வந்து உள்ள வந்திருக்காங்க. அனுப் சாகான்னு சொல்லிட்டு அவரை தான் மேபி வந்து பாத்தீங்கன்னா CEO போடுறதுக்கான பிளான்ல வந்து இருக்காங்க. இங்க எஸ் பேங்க், அண்ட் தென் பந்தன் பேங்க், கர்நாடகா பேங்க், சிட்டி யூனியன் பேங்க், சவுத் இந்தியன் பேங்க் இவங்க எல்லாருமே CEOs வந்து தேடிட்டு இருக்காங்க. இவங்க வரிசையில இப்போ கோட்டக் மஹிந்திரா பேங்க்குமே CEO வந்து தேடிட்டு இருக்காங்க. நிஃப்டி ஐடி இண்டெக்ஸே பார்க்கும்போது ஓவராலா இந்த வருஷம் மட்டும் 27% வந்து விழுந்திருக்கு. FPIs மட்டும் செல் பண்ணது 26,000 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணிருக்காங்க. மே 31 டேட்டா வரைக்கும் வந்து பார்க்கும்போது நிஃப்டி 50ல ஐடியோட வெயிட்டேஜ் வந்து குறைஞ்சிருக்கு. 2023 12 to 14% வந்து இருந்துச்சு. பட் ஆனா இப்போ இருக்குது 7.6% தான் வந்து இருக்கு. ஸோ அதனால இங்க எந்த அளவுக்கு நிஃப்டி ஐடி வந்து விழுந்திருக்கு அப்படின்றது நல்லா தெரியுது. ஃபண்ட் மேனேஜர்ஸ் எல்லாம் இப்ப என்ன பாக்குறாங்க அப்படின்னா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா வந்து பாக்குறாங்க. 6-7% தான் ஏர்னிங்ஸ் வந்து இருக்க போகுது. பட் ஆனா இந்த ஒரு கரன்சி வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. நம்ம ஊரோட ருப்பி வந்து பாத்தீங்கன்னா வீக்கா இருக்கு. நிறைய ரெவன்யூ வந்து USDல இருந்து வருது. ஸோ அந்த இடத்துல ஒரு பெட்டரான ஒரு யூட்டிலைசேஷன் வந்து பண்ணிக்க போறாங்க ஐடி கம்பெனி. அது எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு ஐடில ஒன்னும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கதா வந்து பாக்குறாங்க. பட் ஆனா AI ரிஸ்க்கும் வந்து இருக்கு. லோ எண்ட் கோடிங் ஜாப்ஸ் எல்லாமே வந்து போக போகுதுன்றது நல்லாவே வந்து தெரியும். ஆனா புது டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. இங்க சிஸ்டம் இன்டகிரேஷன் சர்வீசஸ்ல புது டிமாண்ட் வந்து கிரியேட் ஆகுது. பெரிய பெரிய ஐடி கம்பெனிஸ் எல்லாமே பெரிய பெரிய என்டர்பிரைசஸ்க்கு அந்த ஒரு ஃபுல் டிப்ளாய்மெண்ட் AI வந்து பண்ணி கொடுக்குறதுல ஃபுல் ஃபோக்கஸ்ல வந்து இறங்குறாங்க. அதனால ஹியூமன் சப்போர்ட் வந்து இன்னும் தேவைப்படதா இருக்க போகுது. பெரிய பெரிய ஐடி ஃபர்ம்ஸ் எல்லாருமே 6-7% டிவிடெண்ட் ஈல்டு வந்து தராங்க. 10-11% ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ ஈல்டு வந்து இருக்கு. 15 to 18 ஃபார்வர்ட் பிரைஸ் ட்ரெண்டிங்ஸ்ல தான் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அதனால இன்னும் வேல்யூஷன்ஸ் வந்து நல்லா தான் வந்து இருக்கு. பட் ஆனா AI டிஸ்ட்ரப்ஷன்ஸ் வந்து இன்னொரு 24 மாசத்துக்கு கண்டினியூ ஆகும் அப்படின்றது எந்த ஒரு சந்தேகமும் வந்து கிடையாது. ரெவன்யூ ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கான சான்சஸும் வந்து இருக்கு. அதனால இன்னும் ஸ்டாக்ஸ் வந்து இறங்குறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இப்பவே வேல்யூஷன்ஸ் கரெக்டா தான் இருக்கு. அதனால இந்த டைம்லயும் நம்ம 1-2 நம்பர் கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து இங்க செமிகண்டக்டர் உள்ள வரப்போகுது. 12 ப்ராஜெக்ட்ஸ்க்கான அப்ரூவல் வந்து இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. 1.64 lakh crores வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி உள்ள வரப்போகுது. மெயினா சிப் மேனுஃபேக்சரிங்ல வரப்போகுது. ஸோ இந்த பிளான் என்னென்ன இன்க்ளூட் ஆகுது அப்படின்னா ஒரு சிப் ஃபேப்ரிகேஷன் பிளான் வந்து இன்க்ளூட் ஆகுது.
2 காம்பவுண்ட் ஃபேப்ரிகேஷன் வந்து இன்க்ளூட் ஆகுது. 9 பேக்கேஜிங் அண்ட் தென் டெஸ்டிங் யூனிட்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்க்ளூட் ஆகுது. ஃபோன், ஈவி, டிஃபென்ஸ் சிஸ்டம், டேட்டா சென்டர்ஸ் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இம்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். அந்த ஒரு சிப்ஸ் எல்லாத்தையுமே தேவை அப்படின்னா. பட் ஆனா இதுக்கப்புறம் நம்மளாலே தயாரிச்சுக்க முடியும். எண்ட் டு எண்டான செமிகண்டக்டர் ஈகோ சிஸ்டம் இந்தியாவில் வந்து உருவாக்குறதுக்கான பிளானா தான் இது வந்து இருக்க போகுது. அண்ட் தென் கவர்மெண்ட்டுமே இதை சப்போர்ட் பண்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உள்ள வச்சிருக்காங்க. ஸோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சவுத் இந்தியன் பேங்க் வந்து என்ன எய்ம் பண்றாங்க அப்படின்னா $1 பில்லியன் FCNRB டெபாசிட்ஸ் வந்து இங்க 2026 செப்டம்பர் அப்ப வந்து இங்க ரேஸ் பண்ணிக்க போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஆர்பிஐயோட பாலிசி பூஸ்ட் தான் இதுக்கான காரணமா வந்து இருக்கு. ஃபாரின் கரன்சி டெபாசிட்ஸ் வந்து உள்ள அதிகமா வரணும் அப்படின்றது இவங்களோட பிளான். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்க சவுத் இந்தியன் பேங்க்குமே இங்க FCNRB வந்து ரைஸ் பண்ணிக்க போதா சொல்லியிருக்காங்க. ஸோ இது என்ன மாதிரியான பெனிஃபிட்டா இருக்கும் அப்படின்னா இதுக்கு முன்னாடி வரைக்கும் இங்க பாலிசி எப்படி இருக்கும் அப்படின்னா 3% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வந்து கொடுப்பாங்க. இங்க FCNRB உள்ள வருது அப்படின்னும் போது, அதாவது ஃபாரின் கரன்சி உள்ள வருது அப்படின்னா அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறது 3% தான். பட் ஆனா இப்ப கொடுக்குறது 6% வந்து கொடுக்க போறாங்க. ஸோ அதனால இங்க நிறைய என்ஆர்ஐஸ் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணி இங்க FCNRB வந்து உள்ள வர போகுது. சவுத் இந்தியன் பேங்க்ல மெயினா வந்து உள்ள வர போகுது. ஏற்கனவே என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் இவங்க ஆல்ரெடி அட்ராக்ட் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க. 29% இவங்களோட டோட்டல் டெபாசிட்ஸ்ல என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் வந்து இருக்கு. இன்னமும் என்ஆர்ஐ டெபாசிட்ஸ் அதிகமா உள்ள வர ரீசனால இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் வந்து ஸ்ட்ரென்தன் ஆகுது. அண்ட் லிக்விடிட்டியும் வந்து பாத்தீங்கன்னா அதிகமாக போகுது. ஸோ ஓவராலா இதெல்லாம் தான் இருக்கிற மார்க்கெட் நியூஸா வந்து இருக்கு. எல்லா கம்பெனிஸுமே இப்போதைக்கு பார்க்கும்போது நல்ல அப்டேட்டா தான் வந்து இருக்கு. பட் ஆனா மார்க்கெட் ரியாக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்றது தெரியல. இன்னைக்கு நல்ல மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது கொஞ்சம் வந்து பாசிட்டிவா தான் வந்து ஓப்பன் ஆகும். பட் ஆனா திரும்ப நெகட்டிவா க்ளோஸ் ஆகுதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. யூஎஸ் ஈரான் டென்ஷன்ஸ் வந்து இன்னும் கண்டினியூ ஆயிட்டு தான் வந்திருக்கு. ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸ் கிட்ட திரும்ப ஒரு சின்ன ஒரு அட்டாக் வந்து நடந்திருக்கதா சொல்றாங்க. ஏசியன் மார்க்கெட்ஸ் வந்து விழுந்திருக்கு. யூஎஸ் மார்க்கெட்டோட ஃபியூச்சர்ஸ் வந்து பார்க்கும்போது நல்லா இருக்கு. பட் ஆனா லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் வந்து நெகட்டிவா க்ளோஸ் ஆயிருக்கு. க்ரூட் ஆயில் வந்து $70 பெர் பேரல்ல வந்து இருந்தது. இப்போ $72 to $75 பெர் பேரல்ல வந்து இருக்கு. கொஞ்சம் வந்து ஏறி இருக்கு. கோல்ட் அண்ட் சில்வர் வந்து விழுந்திருக்கு. FIIs $300 கோடி லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் அப்ப வாங்கியிருக்காங்க. DIIs வந்து $5000 கோடி மேல லாஸ்ட் ட்ரேடிங் செஷன்ல வந்து வாங்கியிருக்காங்க. இப்போதைக்கு இன்ஃப்ளோஸ் வந்து உள்ள வருது. ஸோ ஓவராலா இப்படிதான் இருக்கு மார்க்கெட். ஸோ இந்த டைம்லயுமே நம்ம 1-2 இந்த மாதிரி கன்சிடர் பண்றதுக்கான டைமா தான் இருக்கு. பல்கான இன்வெஸ்ட்மெண்ட்டா போகிறோம் அப்படின்னா ஐடிசியில மட்டும் போகலாம். பட் ஆனா அது ஐடிசி வந்து நிறைய பேர் ஒத்துக்க மாட்டீங்க பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் போறதுக்கு. ஸோ நம்ம நேற்றே ஒரு வீடியோ போட்டோம் அது எல்லாமே டீட்டெயிலா இருக்கு அண்ட் அதை பத்தி உங்களுக்கு புரியுது அப்படின்னா அப்ப நீங்க பல்கான இன்வெஸ்ட்மெண்ட் கன்சிடர் பண்றது பெட்டரா இருக்கும். ஸோ நீங்க என்ன இதெல்லாம் கன்சிடர் பண்ணி பார்த்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றது இப்ப இருக்க டைமா வந்து இருக்கு. ஸோ இப்போ இந்த புது மந்த்துமே வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த மாசம் என்னென்ன ஒரு ஸ்டாக்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றத இந்த வர போற வீடியோஸ்ல நம்ம ஏதோ ஒரு வீடியோ வந்து டிஸ்கஸ் வந்து பண்ணுவோம். ஸோ இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் வீடியோ. அடுத்த வீடியோ சந்திப்போம். பாய்.